இங்கே ககனோட மனசாட்சி வந்துட்டு அவருக்கு வந்துட்டு சொல்லிட்டுருக்கு, நீ வந்து நக்ஷத்ராவோட பர்த்டேக்கு போகிற மாதிரி போயிட்டு உன்னோட காதலை பற்றி வந்துட்டு விசாரி பூமிக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி ஐடியா கொடுக்க. ஆமாம், சூப்பர் ஐடியா, கரெக்டான ஐடியா கொடுத்துருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கிறாரு. பர்த்டே பார்ட்டிக்கு போகிறதுக்காக முடிவு பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் இங்கே பூமி வந்துட்டு தங்கிட்ட இருந்த ஃபோனை வந்துட்டு இது பண்ணி வாங்கிட்டாலேன்ற கோவத்தில் இவங்க அப்ரூவாக இருக்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு அந்த மருதாணி ஆண்டி வந்துட்டு கிண்டல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கிறதுனால செம கோவத்தில் இருக்காங்க அபூர்வா. அப்போ கரெக்டாக பூமி வராங்க. பூமி வந்துட்டு பேசுகிறாங்க, உன்னையும் வந்துட்டு உங்கள் அம்மா அமிச்ச இடத்துக்கே அனுப்பி வைக்கிறேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு உன்னை பற்றி தெரியாமல் நீ நல்லவன்னு நினச்சி உன் கூட பழகிட்டாங்க. அப்படி தெரிஞ்சுருந்தா அவங்க இந்த நாட்டியம் ஆடும்போது அவங்க காலையவே மிதித்து உன்னை கொன்னுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம், ஏன் அவங்க ரத்தம் தானே எனக்குள்ளேயும் ஓடுது, எனக்கே எவ்வளோ வீரம் இருக்குன்னா அவங்களுக்கு எவ்வளோ இருந்திருக்குன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உன்னால் முடிஞ்சது பண்ணுன்ற மாதிரி சொல்லி சவால் விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க மாமா கிட்டே போய் பூமி பேசிகிட்ருக்குறாங்க. நம்ம இனிமேல் உஷாராக இருக்கணும் மாமா, இதனால தான் அவங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்ல. நான் கூட வந்துட்டு என்னடா இது இப்படி யோசிக்கிறாங்களே, உண்மையிலே வந்துட்டு இதுவாகிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா எவ்வளோ பெரிய பிளானை போட்டு வச்சுருக்காங்க. நல்ல வேலை உங்கள் சாமர்த்தினால அதை பண்ண விடாமல் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா, இனிமேல் நம்ம பேசுறது கூட ஜாக்கிரதையாக பேசணும், திரும்பவும் மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. அப்புறமா இங்கே நக்ஷத்ரா வந்துட்டு பர்த்டே விஷ் பண்ணுறாங்க அவங்க அம்மா. சரி நீ ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டு எல்லோரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நக்ஷத்ராக்காக. ரொம்ப நேரம் கழிச்சு வராங்க. இவங்க வந்து நல்ல லக்ஸூரியாக வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்கன்னு அபூர்வாவும் மருதானியும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அவங்க வந்துட்டு பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு அழகாக வந்து நிற்கிறாங்க. எல்லாருமே ஷாக்காகி போயிடுறாங்க. என் பொண்ணா இதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே ஷாக்காகி போய் பார்த்துட்ருக்குறாரு. அப்புறம் எல்லோரும் வந்துட்டு சாமி பூஜை பண்ணலாம், அபூர்வா பூஜை பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்ல அவர், நானே பண்ணுறேன்ப்பா, உனக்கு இதெல்லாம் தெரியாதேம்மா, நான் எல்லாத்தையும் கற்றுக்கினேன்ப்பா, உங்கள் பொண்ணாச்சு பிடிவாதமாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களே போயிட்டு பாட்டெல்லாம் பாடி பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஆரத்தி காமிக்கிறாங்க. பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னா அவங்க அப்பா அம்மா, அதுக்கப்புறமா அவங்க அத்தை மாமா எல்லார் கையிலையும் வாங்கிக்கிறாங்க. ஆனால் முதல்ல வந்துட்டு சோபா சந்திரா ஃபோட்டோ முன்னாடி போய் எண்ணிக்கிறாங்க. என்னம்மா பெரியம்மா கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்குறேன்னு சொல்லி கேட்க, பெரியம்மா தானே இந்த வீட்டுக்கு எல்லாமே, அவங்களால தானே இது எல்லாமே நடந்துச்சு, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்போ ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இருங்க உங்கள் எல்லாேருக்கும் பாயசம் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நக்ஷத்ரா போயிட்டு பாயாசமும் செஞ்சுட்டு வந்து கொடுக்குறாங்க. உனக்கு என்ன வேணுமோ கேளுமா பர்த்டே விஷான்னு சொல்லி கேட்க, நீங்கள் நான் எது சொன்னாலும் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக செய்கிறேன் ப்ராமிஸ் அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக சத்தியம், சரி அப்போ ஈவினிங்காக கேட்குறேன்ப்பான்னு சொல்லிடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பூமி டென்ஷனாக இருக்காங்க. இவ ஏதோ பிளான் பண்ணி தான் வந்துட்டு பண்ணியிருக்கான்னு டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பிளான் தானே கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு பூமி கிளம்ப பார்க்க, எனக்கு சொல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கே, மாமா கூட நான் கனவுல டூயட் பாடியிருந்தா நீ வேணுனே வந்து அடிச்சல, அப்போ என்ன சொன்னேன், அம்மா வந்துட்டு நான் மாமாவை லவ் பண்ணுறது தெரிஞ்சால் எனக்கு கொன்னுடுவாங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் அப்பா கிட்டே வந்துட்டு எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் பூமி ஷாக் ஆகி போயிடுறாங்க. ரூமில் போய் அதை பற்றி யோசிச்சுட்ருக்கேன். செரி வந்து கதவு தட்டுறாரு. அப்புறம் நான் கொஞ்சம் இதுவாக இருக்கேன், கோவமாக இருக்கேன், ப்ளீஸ் அப்புறமா பேசலான்னு சொல்லிட்டு கதவு சாத்துறாங்க. அப்போ செரியோட கை வந்துட்டு நெசக்கிடுது. அப்போ அவங்களே ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு கட்டி விடுறாங்க. அந்த கட்டை பார்த்துக்கிட்டு இவர் காதல்னு நினச்சிக்கணும் அவங்க தங்கச்சிக்கிட்ட உளறி கொட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சாதாரண விஷயத்துக்காக வந்துட்டு அவளால் அடிபட்டுச்சுன்னு இது ஆயில்மெண்ட் போட்டிருப்பா, இதெல்லாம் ஒரு கதையான அவங்க தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் அவகிட்ட போய் கேட்குறேன், நீ சொன்ன மாதிரி அவளும் சொன்னாலும் அவளுக்கு உன் மேலே காதல்னு ஒத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.